மன்னாரில் பெண்களுக்கு பொது போக்குவரத்தில் இடையூறு விளைவித்த இலங்கை போக்குவரத்து சபையின் காப்பாளருக்கு தண்டனை. ஈரான் விவகாரத்தில் இலங்கையை பாராட்டியுள்ள ஐநா. இந்து சமுத்திரத்தை பாதுகாக்க இலங்கை இந்திய இணக்கப்பாடு. எப்படி உயிரிழந்தனர் ஈரானிய மாலுமிகள்? பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல். இந்தியா உட்பட உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஆதரித்தால் தமிழர் தேசம் மலரும். சரவணபவன் பேச்சு. விலை உயர்வை தாங்க தயாராகுங்கள், இலங்கை மக்களுக்கு அரசின் அறிவிப்பு. யாழில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் திடீரென பற்றிய தீ. மத்திய கிழக்கு போர் சூழல். இலங்கையின் உணவு பாதுகாப்பு குறித்த அமைச்சர்களான லால்காந்த மற்றும் வசந்த சமரசிங்க தலைமையில் அவசர கூட்டம். ஈரானுக்கு இறுதி வாய்ப்பை அறிவித்த ட்ரம்ப், உலகையை திரும்பி பார்க்க வைத்த பதிவு. மன்னாரில் பெண்களுக்கு பொது போக்குவரத்தின் போது இடையூறு விளைவித்த இலங்கை போக்குவரத்து சபையின் காப்பாளருக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் பயணிகள் தமது விருப்பப்படி பயணிக்க முழுமையான உரிமை உண்டு என வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் எஸ் விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியம் தொடர்பில் அதிகார சபையின் தலையீட்டுடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: கொழும்பிலிருந்து தனியார் பேருந்தில் பயணித்து மன்னாரை வந்தடைந்த இரு பெண்கள் அதிகாலையில் தலைமன்னார் நோக்கி செல்வதற்காக அங்கிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் ஏற முற்பட்டுள்ளனர். எனினும் அவர்கள் முன்னர் தனியார் பேருந்தில் பயணித்து வந்ததை காரணம் காட்டி காப்பாளர் பெண்கள் இருவரையும் இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்தில் ஏற்றுவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட தரப்பினரால் இந்த சம்பவம் தொடர்பில் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது. இவ்விடயம் தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு எமது அதிகார சபையால் இலங்கை போக்குவரத்து சபையின் சாலை முகாமியாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. இந்த ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் தாம் விரும்பும் போக்குவரத்து சேவையை தெரிவு செய்து பயணம் செய்வது அவர்களின் அடிப்படை உரிமையாகும். அதிலும் குறிப்பாக அதிகாலை வேளைகளில் தொழில் நிமித்தமாக பயணம் செய்யும் பெண்கள் பொது போக்குவரத்தில் பாதுகாப்பாகவும் கௌரவத்துடனும் பயணிப்பதற்கான சூழலை உறுதிப்படுத்துவது அனைவரதும் கடமையாகும். எமது பணிப்புரைக்கு அமைவாக உரிய விசாரணைகளை உடனடியாக மேற்கொண்ட மன்னார் சாலை முகாமியாளர் குறித்த இலங்கை போக்குவரத்து சபை காப்பாளருக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் அவருக்கு ஒரு நாள் வேதனத்தை தண்டப்பணமாகவும் அறவிட்டுள்ளார் என்ற தகவல் எமக்கு உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகளின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய இலங்கை போக்குவரத்து சபையின் மன்னார் சாலை அதிகாரிகளுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிவரும் காலங்களிலும் பயணிகளிடம் குறிப்பாக பெண்களிடம் முறையற்ற வகையில் நடந்து கொள்ளும் அல்லது போக்குவரத்து சபை விதிமுறைகளை மீறும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் தொடர்பில் பொதுமக்கள் எமது அதிகார சபைக்கு தயக்கமின்றி முறைப்பாடுகளை தெரிவிக்க முடியும். அதற்காக விசேடமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 071 90 90 900 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் ஊடாக தகுந்த ஆதாரங்களுடன் உங்களின் முறைப்பாடுகளை அனுப்பி வைக்கலாம். பொதுமக்களின் முறையான போக்குவரத்து சபை உறுதிப்படுத்த அதிகார சபை தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் என்று அதிகார சபையின் தலைவர் ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய கப்பலையும் அதன் பணியாளர்களையும் மீட்பதில் இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட தலையீட்டை ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டியுள்ளது. இலங்கைக்கான ஐநா நிரந்தர பிரதிநிதி மார்க்-ஆண்ட்ரே பிரான்ச் தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றினை இட்டு பாராட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மரபுகளின் அடிப்படையில் பன்முகத்தன்மைக்கான அதன் உறுதிப்பாட்டை மதித்து பாரபட்சமற்ற தன்மை மற்றும் அமைதிக்கான இலங்கை அரசாங்கத்தின் மனிதாபிமான தலையீட்டை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம். மேலும் கப்பலையும் அதன் பணியாளர்களையும் மீட்பதில் இலங்கை அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அதன் சர்வதேச உறுதிப்பாடு நிலைநிறுத்துவதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை தெளிவாக பிரதிபலிக்கின்றன என்றும் பாராட்டியுள்ளார். இந்தியாவுக்கு உத்தியபூர்வம் விஜயம் மேற்கொண்டுள்ள இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஆகியோருக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் அரசியல் மற்றும் ராஜதந்திர ரீதியாக பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு அமைச்சர்களும் விரிவாக ஆராய்ந்தனர். குறிப்பாக பொருளாதார ஒத்துழைப்பு, முதலீடுகள் மற்றும் அண்டை நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை பேணுதல் போன்ற விடயங்கள் இங்கு முதன்மை பெற்றன. இருதரப்பு விடயங்களுக்கு மேலதிகமாக இந்து சமுத்திர பிராந்தியத்தின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகள் மற்றும் பிராந்திய சவால்கள் குறித்தும் இரு நாட்டு அமைச்சர்களும் கருத்துக்களை பரிமாறிக் கொண்டுள்ளனர். தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த இரு நாடுகளும் இணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர்கள் இதன்போது வலியுறுத்தியுள்ளனர். நேற்று முன்தினம் புதுடில்லியை சென்றடைந்த அமைச்சர் விஜித ஹேரத் அங்குள்ள இந்திய உயர்மட்ட அதிகாரிகளையும் சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்க கப்பலால் அளிக்கப்பட்ட ஈரானிய கப்பலில் இருந்த மாலுமிகளின் பிரேத பரிசோதனையில் வெடிப்பினால் ஏற்பட்ட எலும்பு முறிவுகள் மற்றும் உள்காயங்கள் காரணமாக அவர்கள் நீரில் மூழ்கி இறந்ததாக தெரிய வந்துள்ளது. ஈரானிய கப்பல் மீது நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடாத்தியதன் காரணமாக மூழ்கிய கப்பலில் இருந்த 84 மாலுமிகளின் உடல்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் காலி தேசிய மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டன. மேலும் நிபுணர் தடயவியல் மருத்துவ அதிகாரிகள் குழு இந்த உடல்களில் பிரேத பரிசோதனைகளை நடாத்தியது. சிறப்பு தடயவியல் மருத்துவ அதிகாரி பேராசிரியர் யூசிபி பெரேரா, சிறப்பு தடயவியல் மருத்துவ அதிகாரி பேராசிரியர் அஜித் ரத்னவீர மற்றும் சிறப்பு தடயவியல் மருத்துவ அதிகாரி பேராசிரியர் ஞானகி வருஷ கென்னடி உள்ளிட்ட 12 தடயவியல் மருத்துவ அதிகாரிகள் பிரேத பரிசோதனையில் பங்கேற்றனர். தடயவியல் மருத்துவ குழு நேற்று அதிகாலை 5 மணி வரை இறந்த மாலுமிகளின் பிரேத பரிசோதனைகளை நடாத்தியது. இந்த தடயவியல் மருத்துவ குழு 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் 3 உடல்களில் பிரேத பரிசோதனைகளை நடாத்தியது. பிரேத பரிசோதனைகள் நடாத்தப்பட்ட பிறகு உடல்கள் 2 சிறப்பு குளிர் சேமிப்பு அறைகளில் வைக்கப்பட்டன. உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கும் இந்தியா உட்பட உலக நாடுகள் தமிழர்களின் வாழ்வியல் உரிமையை நிலைநாட்ட உறுதி பூண்டு ஒன்றிணைந்தால் தமிழர் தேசம் அமையும் என்று இலங்கையின் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாத சரவணபவன் நம்பிக்கை தெரிவித்தார். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் பெங்களூருவில் உள்ள பாசு மணி நூலகத்தில் ஏற்பாடு செய்திருந்த இதழியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இலங்கை நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினரும் உதயன் பத்திரிகையின் நிர்வாக இயக்குநருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் கலந்து கொண்டார். அவருக்கு தினச்சுடர் மாலை, நாளிதழ் ஆசிரியர் பா அமுதன், பெங்களூரு தமிழ்ச்சங்க முன்னாள் தலைவர் தேக்கோ தாமதுரன் ஆகியோர் பொன்னாடை, மாலை, தலைப்பாகை அணிவித்து திருவள்ளுவர் சிலை மற்றும் புத்தகங்களை வழங்கி சிறப்பு செய்தனர். அதனைத் தொடர்ந்து கர்நாடக தமிழ் மக்கள் இயக்க முன்னாள் தலைவர் சி ராசன், கர்நாடக மாநில திராவிடர் கழக தலைவர் குணவேந்தன், கர்நாடக தமிழ் பள்ளி கல்லூரி ஆசிரியர் சங்க தலைவர் தனஞ்சயன், புலவர் கார்த்தியாயினி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் பங்கேற்ற ஈஸ்வரபாதம் சரவணபவன் பேசும்போது சொந்த மண்ணிலிருந்து வெளியில் வந்து கர்நாடக மண்ணில் தமிழர்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது. தமிழ்நாட்டை கடந்து கர்நாடக மாநிலத்தில் தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் சிறப்பான நூலகம் அமைத்து சேவை செய்து வருவது சிறப்பாகும். இலங்கை மண்ணில் தமிழ் தேசம் அமைய வேண்டும் என்ற எங்களின் அரை நூற்றாண்டு கால கனவு தற்போது குறைந்து போய் இருந்தாலும் அதற்காக சிந்தப்பட்ட ரத்தம், கொட்டிய வியர்வை, இழந்த உயிர்கள், பறிக்கப்பட்ட உரிமைகள், அனுபவித்த கொடுமைகள் இன்னும் எங்கள் உள்ளங்களில் இருந்து மறையாமல் உள்ளது. மறைந்த முன்னாள் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி உயிருடன் இருந்திருந்தால் நிச்சயம் தமிழீழம் மலர்ந்திருக்கும். இந்திரா காந்தியின் மறைவால் தமிழ் தேசம் அமையும் கனவு சிதைந்துவிட்டது. தமிழ் தேசம் அமைய வேண்டும் என்பது இலங்கையில் வாழும் தமிழர்களின் விருப்பாக மட்டுமல்லாமல் இந்தியா உட்பட உலகில் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழர்களின் விருப்பமாக உள்ளது. இந்த விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் இந்தியா உட்பட உலக நாடுகள் உதவிக்கரம் நீட்ட வேண்டும். உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கும் இந்தியா தமிழ் தேசம் அமைய நாங்கள் அதிகமாக போராளிகளை எமது தேசத்தில் விதைத்துள்ளோம். இது கண்டிப்பாக ஒரு நாள் முளைத்து மலரும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார். நிகழ்ச்சியில் பேராசிரியை சிவகணி, கோ கருணாநிதி, பெங்களூரு தமிழ்ச்சங்க நிர்வாகி பாரி, ராஜகுரு, சாய் ரமணா, சங்கரதாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உலகில் விலை உயர்வை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது. எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் குறைக்கப்பட்டால் அவற்றின் விலை அதிகரிக்கும் என்று வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். விலை உயர்வு ஏற்கனவே பதிவாகியுள்ளது. நிச்சயமாக நாம் இந்த அதிகரிப்பை தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கும். இது ஒரு தடுக்க முடியாத சூழ்நிலை என்று அமைச்சர் மேலும் கூறினார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த நிலைமை முழு உலகையும் பாதிக்கும் ஒரு சூழ்நிலையாகும். மேலும் கப்பல் வழிகளை பயன்படுத்தி இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்யும் ஒவ்வொரு நாட்டிற்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் என்று அவர் ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த போது தெரிவித்தார். வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க மேலும் கருத்து தெரிவிக்கையில், மத்திய கிழக்கின் நிலைமை முழு உலகையும் பாதிக்கும் ஒரு சூழ்நிலையாகும். குறிப்பாக கப்பல் வழிகளை பயன்படுத்தி இறக்குமதி செய்து ஏற்றுமதி செய்யும் ஒவ்வொரு நாட்டிற்கும் இது ஒரு பிரச்சனையாகும். உலக விலைகளின் அதிகரிப்பை எம்மால் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை குறைத்தால் விலைகள் அதிகரிக்கும். ஏற்கனவே விலை உயர்வு அறிவிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அந்த விலை உயர்வை நாம் நிச்சயமாக ஏற்க வேண்டியிருக்கும். அதை நாம் தடுக்க முடியாது என்றார். யாழ் உரும்புராய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் திடீரென தீப்பற்றியதால் குறித்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், எரிபொருள் தாங்கியானது இன்றைய தினம் உரும்புராய் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் எரிபொருள் கிடங்கிற்கு எரிபொருளை நிரப்ப முயற்சித்தது. இதன்போது திடீரென விபத்து ஏற்பட்டது. குறித்த விபத்தில் 25 லட்சத்திற்கும் ரூபாய் பெறுமதியான இயந்திரம் முழுமையாக சேதமடைந்ததாக தெரிய வருகிறது. இதுகுறித்து கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக இலங்கையின் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் மற்றும் உணவு பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய தாக்கத்தை முகாமைத்துவம் செய்வதற்கான உணவு கொள்கை மற்றும் உணவு பாதுகாப்பு குழுவின் விசேட கூட்டம் நேற்று பிற்பகல் பாராளுமன்ற வளாகத்தில் கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கேடி லால்காந்த மற்றும் வர்த்தக வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் கையிருப்பை பேணுவதற்கும் குறிப்பாக வரவிருக்கும் பண்டிகை காலத்திற்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதி மற்றும் உணவுப் பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்கள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. உணவு உற்பத்திக்கு மீன்பிடித்துறைக்கு முன்னுரிமை அளித்து எரிபொருளை தொடர்ந்து வழங்குவதற்கு முறையான பொறிமுறை உருவாக்குமாறும் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. நாட்டின் உணவு உற்பத்திக்கு தேவையான உரங்கள் மற்றும் விவசாயத்திற்கு அவசியமான ரசாயன பொருட்களின் இறக்குமதியின் போது சம்பந்தப்பட்ட நாடுகள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தினால் அதனை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது என்பது குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்தரே, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார் ஆகியோருடன் அமைச்சுகளின் செயலாளர்கள் அடங்கிய உணவு கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் ஏனைய உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஈரான் விவகாரத்தில் தனது கடுமையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஈரான் நாட்டுடன் இனி எந்தவித உடன்பாடுகையும் கிடையாது என்றும் அந்த நாடு நிபந்தனையற்ற முறையில் சரணடைவது மட்டுமே ஒரே வழி என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவ்வாறு ஈரான் சரணடைந்த பிறகு ஒரு சிறந்த மற்றும் உலக நாடுகளால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புதிய தலைமை தேர்ந்தெடுக்கப்படும் என்றும் அதன் பின்னர் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் இணைந்து ஈரானை அழிவின் விளிம்பிலிருந்து தீவிரமாக பணியாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஈரானின் பொருளாதாரத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக பெரியதாகவும் வலிமையானதாகவும் மாற்றப்போவதாக உறுதியளித்த ட்ரம்ப் ஈரானுக்கு மிக சிறந்த எதிர்காலம் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தனது புகழ்பெற்ற அரசியல் முழக்கத்தை முன்மாதிரியாக கொண்டு ஈரானை மீண்டும் ஒரு சிறந்த நாடாக மாற்றுவோம் என்ற பொருளில் மேக் ஈரான் கிரேட் எகைன் என்ற புதிய கோஷத்தையும் அவர் இந்த பதிவில் முன்வைத்துள்ளார்.